வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு மங்களகரமான ஞாயிற்றுக்கிழமை. அண்ணன் உடம்பு முறுக்கிறதுலே தெரிஞ்சிருக்கும் அண்ணன் எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கன்ட்டு. மேட்ச்சுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற அவங்க எல்லாருக்கும்ட்டு ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டுக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மா போயிட்டு கடையை திறக்க சொன்னாங்க. கடையை போய் திறக்க போனால் தான் ஞாபகம் வச்சு சாவியை பேக்லேயே விட்டு வந்துட்டேன். சரி ஓகே பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துட்டு சாவி எடுத்துகிட்டு போய் திறந்துட்டு வந்துடலான்னு பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் இருக்குது பேக்கில் இருந்த சாவி எடுத்து நேற்றே குத்துறன்ட்டு. நம்ம வாழ்க்கையில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ் ஆனால் சந்தோஷப்படலாம். ஞாபகம் மாதிரி தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? சரி ஓகே, இன்றைக்கி மேட்ச்சில் என்ன பண்ணுறதை பார்ப்போம். போன உடனே இவங்கிட்ட பால் போடுறா, சும்மா பாலை கொடுத்தேன். போட்டதும் போட்டான், எங்கேயோ தூக்கி போட்டான். வயலில் ஏதோ பிடிக்கிறான் ஆவாசான்ட்டு லெஃப்ட்லேயே பிடிச்சேன். பால் கரெக்டாக மோர் வரலே நொட்டாக்குன்னு அடிச்சுன்னு போயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு கையே ஒரு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா சரியாயிடுச்சு. போனதை போட்டோம், பங்கமாக போய் ஆடுவோன்ட்டு பால் ஆடினேன். நம்மளை ஃபஸ்ட்டு பாலே ரன் அவுட் பண்ணி விட்டானுங்க. என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே வருவானுங்க போல். ஆப்போனன்ட் ரன் அவுட் பண்ணால் கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என் டீமில் இருக்கவனே நான் ரன் அவுட் பண்ணி விட்டான். என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சோகத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டு. பரவாயில்ல, ஏன்னா இருந்தாலும் நம்ம டீமை. அப்புறம் போயிட்டு அடுத்த மேட்ச்சில் விளையாண்டோம். அடுத்த மேட்ச் ஃபுல்லாக நம்மளுக்கு வெற்றி தான். அதனால் கேங்காக போயிட்டு சாப்பிட போன இடத்துல புது மாப்பிள்ள குழந்தை கூட கொஞ்சிட்டு இருந்தார். அவரோட லெமன் டீ மட்டும் வந்தது. கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு. சரி கொஞ்சம் குடித்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவனு கேட்டான், அவனுக்கு எடுத்து கொடுத்தேன், அவனும் குடித்தான். கடைசியில் வைக்கும் போது மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் அவர் குழந்தை இருந்ததுனால என்னை அசிங்கமாக திட்டாமல் விட்டார். அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டானுங்க. அண்ணன் கடமையை பார்க்கறதுக்காக வேலைக்கு வந்துட்டேன். பாய் நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.